என்கிட்ட சில மாணவர்கள் எனக்கு கோவம் அதிகமாக வருதே அதை எப்படி கட்டுப்படுத்துறேன்னு கேட்குறாங்க. சில நேரங்களில் வேலை இடத்துல வர்ற கோபத்தை நான் வீட்டில் காட்டுறேன், வீட்டில் இருக்கிற கோபத்தை வேலை இடத்துல காட்டுறேன். ஸோ இந்த உணர்வுகளை கையாள தெரியாமல் இருக்குது, எப்படி என்னோடய உணர்வுகளை நான் கையாளுறேன்னு கேட்குறாங்க. நான் கஜரதன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன கதை மூலமாக உங்களோட உணர்வுகள் எங்கேருந்து உருவாகுது, உண்மையிலே எங்களோட கோபத்துக்கான காரணம் நாங்களா இல்லை மற்றவர்களான்றதை தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். ஒரு யோகி இரவு நேரத்தில் ஏரிக்கு நடுவே சென்று தியானம் செய்கிறத வழக்கமாக கொண்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் தன்னோட படகு எடுத்து ஏரிக்கு நடுவுக்கு அவர் சென்றார். கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். சில நேரங்களில் அவர் அமைதியாக தியானம் செஞ்சிட்ருக்க போது ஒரு படகு அவரோட படகை மோதினதை அவர் உணர்ந்தார். ஆனால் அவர் இப்போவும் ஸ்டில் கண்ணை மூடி தியானத்தில் தான் இருந்தார். இப்போது அவர் கண்ணை மூடி தியானத்தில் இருந்தாலும் அவருக்குள்ள கோபம் வர தொடங்கியது. அதாவது நான் தியானம் செய்கிறத யார் ஒருத்தவங்க குழப்புறாங்கன்னு அவர் நினைச்சார். மீண்டும் மீண்டும் அந்த படகு அவர் இடிச்சிட்டு இருந்தால தான் தியானம் செய்கிறதை அறிஞ்சு வேணுமெண்டே ஒருத்தவங்க தன்னோட தியானத்தை குழப்புறதை அவர் எண்ணினார். ஸோ அந்த மனிதரை கத்த வேணுமென்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அந்த தியானம் முழுவதுமே அவர் கண்ணை மூடிட்டு இருந்த பிறகும் அவருக்கு அந்த பர்சன் என்ன வகையில் திட்டணும்ன்றதை அவர் மனசுக்கு நினச்சி கொண்டார். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் அவர் தியானம் முடிச்சுட்டு அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அது யாரும் இல்லாத ஒரு உடைஞ்ச படகுன்றதை அவர் கண்டுகொள்கிறாரு. அந்த கணத்தில் அந்த ஜோகி உணர்ந்தார், கோபம் எங்களுக்குள்ளே தான் தூண்டப்படுது. அங்கே ஒரு பர்சன் இருக்கார் நினச்சி அந்த கோபத்தை நான் கொண்டு வந்தேன், ஆனால் வெறும் அது ஒரு காலியான படகு மாத்திரம்தான்றதை அவர் உணர்ந்து கொள்கிறாரு. அந்த கோபம் எங்களுக்குள்ளே தான் தூண்டப்பட்டிருக்கு, வெளியே இருந்து யாரும் தூண்டுறதில்லைன்றதை அவர் தெரிஞ்சு கொள்கிறாரு. அப்போ எங்களுக்கான கோபம் வெளியில் வெளிப்படுத்துறதுக்கு மனிதர் ஒரு பொருளோ தேவைப்படுவதை தவிர எங்களோட கோபத்தை நாங்கள் தான் தேர்ந்தெடுத்து கொள்கிறோம் என்றதை ஜோகி புரிஞ்சு கொள்கிறாரு. அந்த கணத்திலிருந்து எப்போதுமே கோபம் வரும்போது அந்த யோகி தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாராம், மற்றவங்க எல்லாரும் வெறும் காலியான படகு மாத்திரம்தான், கோபத்தை நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று. இந்த கதையில் நான் உங்களுக்கு சொல்ல வருவது, வெளியில் நிகழும் நிகழ்வுகள் நம்முடைய உணர்வுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் உணர்வுகளை மற்றவர்கள் காயப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. இது உணர்வதால் உங்களுக்குள்ள ஒரு அமைதி ஒன்று கிடைக்கும். மனம் அமைதியாக இருக்கும்போது மாத்திரம்தான் அது உங்களோட நண்பனாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருந்துச்சுன்னா பிஎம்எட்டை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கான டவுட்ஸ்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பிஎம்எட் சேனலில் போடுற வீடியோஸுக்கு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.